வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும். உண்மையில் என் மனம் அழகாகும் சில இரட்டுக்குத்தானது ஒளி இவ என்ன எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கா? உண்மையிலேயே என் கூட வர்றது கீர்த்தி தானா? என்னாச்சு இவளுக்கு? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா? ஐயோ, பயங்கர கோவத்துல இருக்கா போலயே. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அது அது ஒண்ணும் இல்ல கீர்த்தி, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா நீ ஒரு வார்த்தை கூட பேசாம வந்தியா? அதான் ஒருவேளை தூங்கிட்டியோ என்னமோன்னு செக் பண்ணி பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ, ஒருத்தர் அமைதியா உட்கார்ந்துட்டு வந்தா அவங்க தூங்கிட்டாங்கன்னு அர்த்தமா? நீ அமைதியா இருந்தா அப்படித்தானே கீர்த்தி தோணும். என்ன? இல்ல கீர்த்தி, நீ இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்ல. எப்ப பாரு தொண்ணு பேசிக்கிட்டே வருவியா, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஓ, அப்ப நான் வாயடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லாம சொல்லி காமிக்கிறீங்களா? அப்போ நான் ஓட்டவாயா? என்னால பேசாம இருக்கவே முடியாதா? ஏய் ரிலாக்ஸ், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீ எதனால அமைதியா வரேன்னு தான் கேட்கலான்னு நினைச்சேன். மத்தபடி நான் ஒன்னும் சொல்ல வரல. ஆஃப்டர் ஆல் நான் ஒரு தேர்ட் பர்சன் தானே உங்களுக்கு. நான் பேசிட்டு வந்தா என்ன, பேசாம வந்தாதான் என்ன? என்னை பத்தி யோசிக்காம முதல் ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. வந்துட்டார் பேசுறதுக்கு, அமைதியா வரணும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நேத்து என்ன இருந்தா உங்க வைஃப் உங்க குழந்தைன்னு அவ்வளோ பிளாஸ்பேக் சொல்லி என் தலையில ஒரு இடியவே இறக்கி வச்சிட்டீங்க. இன்னைக்கு என்னடானா நான் உங்க கூட பேசிக்கிட்டே வந்தாதான் கார் ஓட்ட முடியும்னு சொல்றீங்க. அதை கேட்டுக்கிட்டு உங்க ஃப்ரெண்டும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுக்கு என்ன தோணுது, அவ என்ன நினைப்பா, எதையுமே யோசிக்காம உங்க கூட கார்ல வர சொல்றாரு. என்ன பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுதா? கிறுக்கி மாதிரி இருக்கா? இங்க பாரு கீர்த்தி, நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு நான் யோசிக்கல. தெரிஞ்சிருந்தா மட்டும் தெரிஞ்சிருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பீங்க? கண்டிப்பா உன்னை வேன்லயே அனுப்பியிருப்பேன். அது எப்படிங்க? ஒரு பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு தெரிஞ்சிருந்தா வேன்ல அனுப்பியிருப்பேன்னு அசால்ட்டா சொல்றீங்க. என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. என்னால உங்க மூஞ்சி பார்த்து பேசக்கூட முடியுமா? அப்படி இருக்கேல உங்க கூட நான் எப்படி டிராவல் பண்ண முடியும்? அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. உங்க ஃப்ரெண்டு சொன்னாருன்னோனே சரின்னு சொல்லியாச்சு. ஏன் கீர்த்தி இப்படிலாம் பேசுற? என்கிட்ட பேசுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்னை பத்தி என்னதான் நினைக்கிறீங்க? நீங்க இன்னொரு பொண்ணோட புருஷன்னு தெரிஞ்ச பிறகு கூட உங்ககிட்ட நான் பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? இனஃப் கீர்த்தி, போதும். இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ நீ அதவே பண்ணு. நான் உன்னை எதுக்கும் கம்பல் பண்ணவும் மாட்டேன், ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். அவ்வளவுதான் இல்ல? அப்புறம் எதுக்காக உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி என் கூட கீர்த்தி தான் கார்ல வரணும்னு கேட்டீங்க? சொல்லட்டுமா? நான் உங்க கூட கார்ல வந்தாதான் நான் எவ்வளவு தூரம் கில்ட்டா ஃபீல் பண்றேன், எவ்வளவு வேதனைப்படுறேன்றதை உங்களால பார்க்க முடியும். அப்படித்தானே? நான் வேதனைப்படுறத பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். அதுக்கு தானே இப்போ உங்க கூட கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. இனஃப், போதும். இது ரொம்ப ஓவரா போயிருச்சு. என்ன சொன்ன? நீ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக உன்னை என் கூட கூட்டிட்டு வரனா? பொடி பைத்தியக்காரி. என் ஃப்ரெண்டு சும்மா ஜஸ்ட் ஜாலிக்காக அப்படி சொன்னான். நான் அவனை தான் என் கூட வர சொன்னேன், ஒன்னே இல்ல. அவனையோ இல்ல கிருஷ்ணையோ என் கூட வர வைக்கிறதுக்காக தான் என் கூட யாராவது ஜாலியா பேசிட்டு வந்தாதான் என்னால டிரைவ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஆனா நீ அவ்வளவு ஒரு சின்ன ஒரு விஷயத்த இவ்வளவு பெருசா யோசிப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி. கீர்த்தி, இங்க பாரு, நீ இவ்வளவு தூரம் நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு நீ எந்த தப்புமே பண்ணல கீர்த்தி. தப்பு பூரா என் மேலதான். அதனால நீ இப்படி ஃபீல் பண்றது சரியில்லைம்மா. என் மேலதான் எல்லா தப்பும். நான் முதலையே எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். ப்ளீஸ், நீ இப்படி ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கீர்த்தி. என்னால ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் அழுறாளேன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ப்ளீஸ் கீர்த்தி, நீ மூவ் ஆன் ஆகு. எனக்கு நல்லாவே தெரியும் கீர்த்தி, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு, தெளிவான பொண்ணும் கூட. அதனால நீ எல்லா விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குவ. ஃபஸ்ட்டு உன்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணு.
உன்னோட ஃபுல் ஃபோக்கஸுமே உன்னோட கரியர் தான். அப்படி உன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணிட்டீன்னா என்னெல்லாம் ஈஸியாக மறந்துடுவ கீர்த்தி. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்கல்ல. கரெக்டு தான், சொல்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை அனுபவிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அதோட வேதனை புரியும். என்னோட இந்த வலி உங்களுக்கும் புரியும் தானே? என்ன? நீங்கள் பானுவை விட்டு பிரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. அப்படி இருந்தும் இன்னும் உங்களால் அவங்கள மறக்க முடியல தானே? அப்படி இருக்கல என்னால் மட்டும் எப்படி ஈஸியாக மறந்துட முடியும்? உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? இங்க பார் கீர்த்தி, அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. பானு என்னோட வைஃப் கீர்த்தி. என்னோட வைஃபை என்னால எப்படி மறக்க முடியும்? நான் அவ கூட 6 மாசம் வாழ்ந்திருக்கேன். நீங்களாவது பரவாயில்ல, 6 மாசம் தான் பானு கூட வாழ்ந்திருக்கீங்க. ஆனா நான் போதும் கீர்த்தி, இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். வீணா பிடிவாதம் பிடிக்காத. ஏண்டி, நைட்டெல்லாம் அந்த ராகவோட அராத்து தாங்க முடியாம விடிய விடிய முழிச்சு கிடந்தது நாங்க. நீ என்னடானா விடிய விடிய களையிறது மாதிரி இந்த தூக்கம் தூங்குறேடி. கும்பகர்ண தங்கச்சி கூட இவ்வளோ தூக்கம் தூங்க மாட்டா. எப்படி தூங்கிட்டு வரா பாரு. இப்ப என்ன பண்றது? இவளை எப்படியாவது எழுப்பியே ஆகணுமே. இப்ப பாரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இப்ப எதுக்கு ஆளே இல்லாத ரோட்ல ஆறு நடிச்ச? ஏய், ஆளே இல்லாத ரோட்ல ஆறு நடிச்சிட்டு வர எனக்கு என்ன கிறுக்கு அடி பிடிச்சிருக்கு? முழிச்சிட்டு வந்தா தானே தெரிய போகுது. நீயே தூங்கிட்டு வந்த, அப்புறம் எப்படி ஆளே இல்லாத ரோடுன்னு சொல்ற? டேய் அருண், சும்மா சமாளிக்காதடா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? என்னடி தெரியும்? இப்ப என்னடி நீ சொல்ல வர? ஆளே இல்லாத ரோட்ல தூங்கிட்டு இருந்த உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் ஆறு நடிச்சேன்னு சொல்ல வரியா? அச்சோ, என்னடா இப்படி உளறிட்டு இருக்க? டே அருண், உன் வாய் தாண்டா உனக்கு முதல் எதிரியே. டேய், ஆனா நான் இப்படி கேட்கவே இல்லையே. கேட்கறது என்ன அப்படி நான் யோசிச்சு கூட பார்க்கலையே. இப்பதானே புரியுது சார் என்ன பிளானோட ஆறு நடிச்சிங்கன்னு. இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடா. நான் தூங்கிட்டு வந்தது பிடிக்காம தானே ஆறு நடிச்ச. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி விடு, நீ எப்பதான் ஒத்துக்க போற? சரி, ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோமா? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? யாருக்கு தெரியும்? என்னடா இப்படி சொல்ற? பின்ன எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குற? அவனுங்க சொன்ன ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். ஏதாவது டவுட் வரும்போது மேப் போட்டு பார்க்கணும். இங்கே தான் பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னானுங்க. ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காடும் மலையுமா தான் இருக்கு. ஃபால்ஸ் வந்த பாடு இல்லை. சரி, உன்னோட மொபைல் எடு. நீ இருக்கே. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? டேய், நீ ஸ்ட்ரெயிட் ரூட்டை விட்டுட்டு லாங் ரூட்டை எடுத்துருக்கடா. இருந்து ஷார்ட்கட்லாம் போச்சு. இன்னும் ½ ஆகுமா? இன்னும் ½ இப்போ எதுக்கு நான் சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க? நான் ரூட் சொல்றேன், போ. எல்லாம் என் நேரம். என்ன சொன்ன? ரூட்டை சொல்லுன்னு சொன்னேன். சரி, நேரா போய் ரைட்ல கட் பண்ணு. டேய், எதுக்குடா நிப்பாட்டிட்ட? இன்னும் போகணும். நான் எங்க நிப்பாட்டினேன்? அதுவா ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஃபியூல் காலி ஆயிடுச்சுடி. என்ன? கீழே இறங்கி வா. டேய், இப்படி நடு காட்டுக்குள்ள நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி வான்னு சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ உள்ளே உட்காந்துரு, நான் போயிட்டு வரேன். டேய் நில்லுடா. என்ன? டேய், ஒரு பேச்சுக்கு வர மாட்டேன்னு சொன்னா அப்படியே நடுக்காட்டுல விட்டுட்டு போயிருவியா? இது என்னங்கடா வம்பா போச்சு? ஏண்டி, கீழே இறங்கி வான்னு சொன்னேன், இறங்கி வந்தா பயமா இருக்கும்னு சொன்னேன். சரி, கம்ஃபர்டபுளா காருக்குள்ளேயே பத்திரமா உட்காந்துருமான்னு தானே விட்டுட்டு வந்தேன். டேய், ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? பாரா, திரும்ப திரும்ப என்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருடி,
நானே எப்படிடா என்ன பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ வேற. இவ்வளோ தூரம் காரில் வரணும்னு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ வரும்போது ஃபியூல் செக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா? ஏண்டி நான் இந்த கார் தினமும் ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவங்க கிஃப்ட் பண்ணும்போது ஃபியூல்லாம் செக் பண்ணி தான் கொடுத்துருப்பாருங்கன்னு நினைச்சேன். ஃபியூல் காலியாகும் நான் என்ன கனவா கண்டேன்? இப்போ நம்ம எப்படி போகிறது? அம்மா தாயே, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் பொறு, ஏதாவது ஐடியா வருதான்னு பார்ப்போம். ஒன்று பண்ணலாம். என்ன? நீ போய் காருக்குள்ள உட்காந்துக்கோ, நான் போய் இங்கே பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ஏய், சுற்றி பாத்தியா? ஃபுல்லாக காடு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 10-15 கிலோமீட்டருக்குனாலும் மனசு நடமாட்டமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அருண். நீ என்னடனா காருக்குள்ளே போய் உட்காந்துருன்னு சொல்கிற? ம், என்னாலாம் முடியாது. நீ எங்கே போனாலும் சரி, நானும் உன் கூடயே வரேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் ஓ விருப்பம். ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு ஏன்ட்டு சொல்லி புலம்பக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன். ஏண்டா கும்பேரி முக்கா, அப்படியே எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாலும் நீ என்ன தூக்கிட்டு போக மாட்டியா? நினப்பு தான். இதை பாரு, என்னாலாம் தூக்கிட்டு போக முடியாது, நீ நடந்தே தான் வரணும். அதுக்கெல்லாம் ஓகேனா வா போலாம். சரிப்பா, நான் நடந்தே வரேன், போவோம். இப்ப சொன்னியே இது பாயிண்ட். நட. சாவை அழைத்து கடிதம் போட்டே காதலிக்கும் அட பாத்து வண்டி ஓட்டுங்க. என்ன பண்றீங்க? என்னன்னு தெரியல கீர்த்தி, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்ன கீர்த்தி, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. முத சீட் பெல்ட் போடு. என்ன சொல்றீங்க? கீர்த்தி, காதல் தந்தவனி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். முடியலப்பா. ஹேய், என்னடி அதுக்குள்ளேயும் உட்காந்துட்ட? இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னே தெரியல. இல்லடா, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுப்பா. கால் ரொம்ப வலிக்குது. ஒரு 5 நிமிஷம் இங்க உட்காந்துட்டு போண்டா ப்ளீஸ். ஏண்டி கொஞ்ச தூரம் நடந்து வந்திருக்க இப்படி மூச்சு வாங்குற? எது கொஞ்ச தூரமா? எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் தெரியுமா? ஆனா இவ்வளோ தூரம் நீ தான் நடந்து வந்த, ஆனா உனக்கு மூச்சு வாங்கல, அது எப்படி? அதுக்கு தான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றது. இப்படி தின்னுட்டு தூங்குனா மூச்சு வாங்காம வேற என்ன பண்ணுமா? டேய், அப்படிலாம் சொல்லாத. நானும் நல்லா வேலை பார்ப்பேன் தெரியும்ல. ஆ, தெரியும் தெரியும். அதான் உன் வீட்டுக்கு வரப்பெல்லாம் உங்க அம்மா உன் புகழாரம் பாடுறாங்களே, அதுலயே தெரியுதுல நீ எவ்வளோ வேலை பார்க்கறேன்னு. டேய், நான் வீட்டில் வேலை பார்க்க மாட்டேன்தான், ஆனால் காலேஜில் எவ்வளோ வேலை பார்ப்பேன் தெரியுமா? மாடிக்கும் கீழேயும் நான் எத்தனை தடவை ஏறி இறங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். கிண்டல் பண்ணணும்னு பேசாத அருண். எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குதுடா. எனக்கு உடனே தண்ணி வேணும். தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. இதுக்கு தான் சொன்னேன், நீ பாட்டுக்கு அழகா கார்ல உட்காந்துருக்கலாம்ல, நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்ப பாரு, தேவையில்லாம வந்து மூச்சு இறைக்க. இப்ப தாகம் எடுக்குதுன்னு சொல்ற, எங்கடி போய் நான் தண்ணி கொண்டு வர முடியும்? இங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒத்த ஈக்காக்கா கூட காணும். எந்திரிச்சு வா, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா மெயின் ரோடு வந்துடும் நினைக்கிறேன். வா போலாம். ஆஹா, என்னால முடியாதுப்பா. சரி, அப்ப நீங்க உட்காந்துருக்கியா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ, வேண்டாம், என்னை விட்டுட்டு போகாத அருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்புறம் தண்ணி என்ன உங்க அப்பா நாடி கொண்டு வருவான்? டேய், சாரி, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பின்ன என்ன, போய் தண்ணி கொண்டு வரணும்னு சொல்ற, அப்புறம் என் கூடயே தான் வருவேன்னு சொல்ற, வாடின்னு சொன்னாலும் வரமாட்டேன்னு சொல்ற. ஸோ உன்னை வச்சுட்டு நான் தாண்டி போட வேண்டியதா இருக்கு. டேய், ஒரு 5 நிமிஷம்டா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போனோம்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ப்ளீஸ். சரி, ரொம்ப கெஞ்சாத. அருண், நம்ம இப்படி இங்கே வருவோன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டேல. ஏன்,
நீ மட்டும் எதிர்பார்த்து தான் வந்தியா என்ன? டேய், நான் அதை சொல்லலடா. பின்ன வேற எதை சொல்ற? இல்லை, இப்படி சஞ்சய் கிறிஷ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னடா ம், நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. வா, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வா கிளம்பலாம். அருண், தேவையில்லாததை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத மது. வா போகலாம். அருணுக்கு இன்னும் என் மேலே இருந்த கோபம் போகவே இல்லை. ஆனால் அருண், நீ வேணா பாரு, இந்த ட்ரிப்பு முடிஞ்சு போகல கண்டிப்பாக நீ என் மேலே இருக்க கோபத்தெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட சகஜமாக பேச தான் போகிற. போகலாமா? ஆ, சஞ்சய், இப்பெல்லாம் ராஜு நல்லா தானப்பா வண்டி ஓட்டிட்டு இருந்தான், அப்புறம் எப்படி ஆச்சு? மா ப்ளீஸ்மா அழாதீங்க. அவனுக்கு எதுவும் ஆகாதுமா. நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குவோம்மா. ஆமாம்மா, அவனுக்கு இப்போ ஏற்பட்ட ஆக்சிடென்ட்டு அவன் வண்டி ஓட்டினதுனால இல்லை, அவனோட கார் அவன் கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்திருக்கு. அது என்னன்றத நம்ம இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும். என் புள்ள வாழ்க்கையில ஏன் தான் அந்த கடவுள் இப்படி விளையாடுறாரோ தெரியல. ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால அவன் நில குலைஞ்சு போய் நிக்கிறான். திரும்பியும் இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டா? எங்களால அதை தாங்கிக்கவே முடியலப்பா. மாமா, நீங்க மனசை தளர விடாதீங்க மாமா. நீங்களே இப்படி இருந்தா அத்தை யார் சமாதானப்படுத்துவா சொல்லுங்க? இந்த தடவை கண்டிப்பா ராஜுக்கு அவ்வளோ பெரிய இன்சிடென்ட்லாம் இருக்காது. கண்டிப்பா ஏதாவது சின்ன சின்ன இன்ஜுரிஸ் தான் இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ராஜுக்கு பெரிய காயம் எதுவும் இருக்காது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வரும், நானே விசாரிச்சு சொல்றேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இந்த தடவையும் போன தடவை மாதிரி ராஜு கோமாக்கு போயிட்டானா? மா, ஏமா எதுக்கு பழசெல்லாம் போட்டு இப்ப மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? ராஜுக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா, தைரியமா இருங்க. டாக்டர், என் பிள்ளை எப்படி இருக்கான் டாக்டர்? அவனுக்கு இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லையே. சொல்லுங்க டாக்டர், ஏன் அமைதியா இருக்கீங்க? என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது சொல்லுங்க டாக்டர். என் பிள்ளை நல்லா தானே இருக்கான். ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ். முதல் ரிலாக்ஸாக இருங்க. இப்போ எதுக்கு பேனிக் ஆகிட்டு இருக்கீங்க? உங்கள் பிள்ளைக்கு என்ன பிரச்சனைங்கிறத நாங்கள் செக் பண்ணாதாங்கம்மா சொல்ல முடியும். நீங்கள் இப்போ தானே வந்து அட்மிட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தலையில் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் எதுவும் இருக்கா என்னங்கிறத நாங்கள் இனிமேல் செக் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். ஒரு 2 hours கழிச்சு தான் எங்களால் ஒரு கன்ஃபார்மான ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க முடியுமா? நீங்கள் இப்படி அவசரப்பட்டீங்கன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ளீஸ் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். என்னங்க சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என் புள்ள உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுதான் எதுவா இருந்தாலும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் என்னத்தை தான் டாக்டருக்கு படிச்சீங்க? ஒரு காயத்தை பார்த்து அது பேசா சிறுசான்னு உங்களால சொல்ல முடியாது. அதுக்கு 2 மணி நேரம் ஆகணுமா? சார், தயவு செய்து நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பதில் சொல்கிறதுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பேஷண்ட்டோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் சார். அவரை நாங்கள் ஃபுல் செக்அப் பண்ணிட்டு தான் எங்களால் எதுவும் சொல்ல முடியும். சார், என் மாமா சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்காரு, அதனால தான் என்னென்னமோ பேசிட்டாரு. சாரி சார், மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ப்ரொசீஜரை பண்ணுங்க சார், நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எனக்கு புரியுது மிஸ்டர், அவரோட வருத்தம் எனக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை. நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம், எத்தனை பேரண்ட்ஸ் வந்து இப்படி கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் எங்களால் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா சஞ்சய், டாக்டர் ஒரு பதில் கூட சொல்லாம அவர் பாடி போயிட்டு இருக்காரு. நான் சொல்றது கேளுங்க. அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. சஞ்சய், என்னடா சொல்ற? நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? என்னால போக முடியாது. மாமா, எப்படியும் ரிப்போர்ட் வர லேட் ஆகும். நீங்க அவ்வளவு நேரம் எப்படி நின்றுட்டே இருப்பீங்க? உங்களுக்கு இங்க தங்குறது அவ்வளவா கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். இல்ல சஞ்சய், நான் எங்கேயும் போக மாட்டேன். என் பிள்ளைக்கு இப்படி இருக்கும்போது என்னால எப்படி போக முடியும்? அது மட்டும் இல்லாம என் மனசு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா, மது எங்க? அவளுக்கு ஃபோன் போட்டிங்களா இல்லையா? ஆண்டி, நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க இருக்கிற இடத்துல சிக்னல் கிடைக்கல. மொபைல் நாட் ரீச்சபிளே இருக்கனால எங்களால சொல்ல முடியல. அடக்கடவுளே, இது என்ன கொடுமை! என் பொண்ணு ஒரு பக்கமும் என் பையன் ஒரு பக்கமும் இருக்காங்க. இடையில இருக்க எனக்கு தான் மனசு திக்கு நடிச்சுக்குது. ஐயோ அத்தை, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை. இங்க எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ராஜுவோட ரிப்போர்ட் வரவும் நானே வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரேன். சரியா? இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நீங்க அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. சரிப்பா. அண்ணே, நீயே இப்படி இருந்தா எப்படினே? அண்ணியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போவோம். சஞ்சயும் கிறிஸ்துவும் இருக்கானுங்களே, அவனுக்கு பாத்துக்கோங்க அண்ணே.
எல்லாம் என்னால தானடா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்ன? நான் மட்டும் வேன்ல வராம கார் எடுத்துட்டு போயிருந்தா இந்நேரம் ராஜுக்கு இப்படி ஆயிருக்காதுல்லடா. என்னாலதான் இப்ப அவன் பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்காண்டா. டேய் கிரிஸ், தேவையில்லாம பேசாத. அவனுக்காக பிளான் பண்ணி தானே அவனை நம்ம கார்ல அனுப்பணும். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா என்ன? தேவையில்லாம உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காதடா. அடுத்து என்ன பண்ணலான்னு மட்டும் யோசி. கண்டிப்பா ராஜு கியூர் ஆயிடுவான்னு எனக்கு தோணுது. பட் இன்னும் அவன் அன்கான்சியஸா இருக்கதாண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தப்பு பண்ணிட்டோம்டா. நானே ட்ரை பண்ணிட்டு கீர்த்தி அவனையும் பின்னாடி சீட்ல உட்கார வச்சிருக்கணும். அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் அவனுக்கு அடிபட்டு இருக்காதுல்ல. டேய் லூசாடா நீ. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, திரும்ப திரும்ப உன்னையே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க. அதுல இருந்து வெளியில வாடா. நம்ம ஃப்ரெண்டு உள்ள கிடக்காண்டா. அவனை எப்படி தேத்தி கொண்டு வரதுன்னு பாரு. தேவையில்லாம இப்படி உளறதுனால ஒன்றும் மாற போறது கிடையாது. அழுத உனக்கு மட்டும் தான் வருமாடா? ஏன் எனக்கெல்லாம் வராதா? ஏன் எனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இல்ல மனசே இல்லையா? நானே எவ்வளவு கண்ட்ரோல்டா இருக்கேன். நீ ஏன்னா இப்படி அழுதுட்டு இருக்க? இதை பாரு கிறிஸ், தைரியமா இரு. நம்ம ராஜுக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆக நம்ம விட மாட்டோம். இல்லடா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. எனக்கு என்னென்னமோ தோணுது. ராஜு எப்ப எந்திரிப்பானோ அப்பதான்டா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும். நாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ்டா. நம்ம உயிரை கொடுத்தாத அவனை காப்பாற்ற மாட்டோம். கண்டிப்பா அவன் பொழைச்சு வருவான். நீ வேணா பாரு. சஞ்சு, என்ன இந்தோ நீங்க வந்துட்ட? கீர்த்தி எப்படி இருக்கா? கண் முழிச்சிட்டாளா? இல்ல கிரிஷ், அவ இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க? ராஜு கான்சியஸ் ஆயிட்டாரா? இல்லடி, இன்னும் 2 hours கழிச்சு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்ன? ஆமா இந்து, அவன் தலையில பலமா அடிபட்டிருக்கு. ப்ளீடிங் நிக்கவே இல்லை. அதனால டாக்டர் என்ன சொல்றாருன்னா இன்டர்னலா ப்ளீடிங்ஸ் எதுவும் இருக்கா என்னன்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கடவுளே, இது என்ன கொடுமை. கீர்த்தி செக் பண்ணிட்டு இருந்தாங்களே, சொல்லிட்டாங்களா? ஆ, அவளுக்கு அட்மிட் பண்ணும்போது சொன்னாங்களே செஞ்சு, அதே மாதிரி தான். அவளுக்கு தலையில லேசான காயம் மட்டும்தான். அந்த ஆக்சிடென்ட் ஆன சாக்கில் இன்னும் கான்சியஸ் இல்லாமல் இருக்கா. மயக்கம் தெரிஞ்சா சரியா போகும்னு சொன்னாங்க டாக்டர். ஆனால் ராஜுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை இந்து, அவனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதை நான் அட்மிட் பண்ணலையே பார்த்தேன். ஆனா இன்டர்னல் ப்ளீடிங் மட்டும் இருக்கக்கூடாது. அது இருந்தா ரொம்ப கஷ்டமாயிரும். டேய், எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ இப்ப பயமுறுத்திட்டு இருக்கேடா. என்ன பண்றதுடா? எதுவுமே நம்ம கையில இல்லையே. ஏமா, என் மக கீர்த்தி இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களாமே, அவ எந்த ரூம்லமா இருக்கா?